வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வல்லாரை கீரையில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மூளை ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறதுக்கு வல்லாரை கீரை எடுத்துக்கிறோம் அப்படின்ற அந்த ஒரு பெனிஃபிட் மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனால் அதை விடவும் இன்னும் ஏராளமான மருத்துவ நன்மைகள் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த வல்லாரை கீரையில் இருக்குது. வல்லாரை கீரையில் கார்போஹைட்ரேட், நார் சத்து, கொழுப்பு, புரதச்சத்துக்கள், விட்டமின் சத்துக்கள், கனிம சத்துக்களில் இரும்பு சத்து, மெக்னீசியம், மேங்கனீஸ், பாஸ்பரஸ், பொட்டாசியம், சோடியம், துத்தநாகம் இவை அனைத்துமே இருக்குது. இந்த ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து அடிப்படையான அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்களை கொண்டு வல்லாரைக்கீரை நமக்கு தரக்கூடிய நன்மைகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். மூளையினுடைய செயல்பாடுகளை மேம்படுத்தக்கூடியது வல்லாரைக்கீரை. வல்லாரைக்கீரையில் இருக்கக்கூடிய நன்மை பயக்கக்கூடிய சேர்மங்களில் தனித்துவமான கலவை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரமோசைடு, ஃப்ராமினோசைடு மற்றும் சென்ட்ரலோசைடு. இதெல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னா நினைவாற்றல், செறிவு மற்றும் அறிவுத்திறனை உயர்த்துவதற்கு உதவிகரமாக இருக்கு. தினசரி உணவினுடைய ஒரு பகுதியாக வல்லாரைக்கீரையினுடைய ஒரு சிறிய பகுதியை நீங்கள் உட்கொள்வது நரம்பியல் கடத்தி செயல்பாடுகளை தூண்டும். இதன் மூலமாக மூளை நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் தளர்த்தப்பட்டு மூளை நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் உங்களுக்கு பாய ஆரம்பிக்கும் போது அதுக்கான எல்லா ரெஸ்பான்ஸுமே மூளை உங்களுக்கு சிந்தித்து செயல்பட ஆரம்பிக்கும். அதோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அறிவாற்றல் திறன் அதிகரிக்க ஆரம்பிக்கும். இதன் மூலமாக எதையும் நீங்கள் எளிதில் அணுகக்கூடிய திறன், எதையும் நீங்கள் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் நிலராக சிந்தித்து செயல்பட ஆரம்பிப்பீங்க. பார்க்கின்சன், அல்சைமர், டிமென்ஷியா போன்ற நோய்கள் எதுவும் இருக்காது. மூளை வளர்ச்சி கொண்டக்கூடிய அபாயம் கூட இல்லாமல் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது வல்லாரைக்கீரை. வல்லாரைக்கீரையில் மிதமான அளவில் நீங்கள் உட்கொள்வது ஆரோக்கியமான உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பெரியவர்களுக்கெல்லாம் தினசரி விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து தேவையை பூர்த்தி செய்யக்கூடியது வல்லாரைக்கீரை தான். விட்டமின் சி மேம்பட்ட ரத்த ஓட்டத்திற்கு இரும்பு சத்து உறிஞ்சுதலை அதிகரிப்பதில் மட்டுமல்லாமல் நம் உடலில் இருக்கக்கூடிய ரத்த வெள்ளை அணுக்களின் மூலமாக நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தவும் செய்யுது. கூடுதலாக விட்டமின் சி உடல் திசுக்களினுடைய வளர்ச்சி மற்றும் அதோடைய வளர்ச்சிக்கு கட்டாயமாக இருக்கக்கூடிய அமைப்பிலிருந்து நச்சுக்களை எல்லாம் அகற்றிட்டு போதுமான அளவுக்கு ஊட்டச்சத்துக்களை கொடுத்து நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி நோய்களை குணப்படுத்துவதற்கும் சீசனெல்லாம் புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவ கால தொற்று வியாதிகளை வராமல் தடுக்கிறதுக்கும் உதவிகரமாக வல்லாரைக்கீரை இருக்கு. ஸோ அப்போ நீங்கள் வல்லாரைக்கீரை எடுத்துக்கிட்டீங்கன்னா இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இம்யூன் சிஸ்டமே உங்களுக்கு ஸ்ட்ராங் ஆகிறதால அதனுடைய நோய் எதிர்ப்பு தரை காப்பு மண்டலத்தினுடைய ஆற்றல் அதிகரிக்கப்படும் பொழுது எந்த நோயுமே உங்களுக்கு அட்டாக் ஆகாம நீங்க நலமோடு இருக்கலாம். இதய ஆரோக்கியத்தை பராமரிக்கக்கூடியது வல்லாரைக்கீரை. இயற்கையாகவே பொட்டாசியத்தினுடைய அளவு அதிகமாக வல்லாரைக்கீரையில் இருக்கிறதால நீங்க இதை எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய நரம்புகளில் ஏற்படக்கூடிய இறுக்கங்கள் தளர்த்தப்பட்டு நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் சீராக உடல் உறுப்புகளுக்கு பாயும். அப்போ உங்களுக்கு அந்த பிபி ப்ராப்ளம், அந்த ரத்த அழுத்தம் பார்த்தீங்கன்னா நீங்க பராமரித்துக் கொள்ளலாம். ஸோ இப்போ இது இதய தசைகளினுடைய செயல்பாட்டை ஊக்குவிக்கிறதுக்கு முக்கியமாக செயல்படுது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பினுடைய அளவை குறைக்குது. அதாவது எல்டிஎல் அப்படின்றத கெட்ட கொழுப்பினுடைய அளவை குறைச்சிட்டு ஹெச்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நல்ல கொழுப்பினுடைய அளவை மட்டும் உயர்த்தும். இதனால பார்த்தீங்கன்னா இதயத்திற்கு ஆரோக்கியமான கொழுப்பு ஹெச்டிஎல் கிடைச்சிரும். ஸோ அந்த நல்ல கொழுப்பு கிடைக்கும். எல்டிஎல் அப்படின்ற கெட்ட கொழுப்பு குறையும் போது ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டம் இதயத்திற்கு சீரான அளவில் போக ஆரம்பிக்கும். இதனால இதய துடிப்பும் சீரான அளவில் இருக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுவது, இதய தசைகள் வலுவிழந்து போவது போன்ற எந்த பக்க விளைவுகளும் ஏற்படாது. இதயம் சார்ந்த பிரச்சனை எதுவும் இல்லை. அப்போ நீங்கள் நீண்ட ஆரோக்கியமான ஆயுளுக்கு உங்களுக்கு பங்களிக்கிறது இந்த வல்லாரைக்கீரை உதவிகரமாக இருக்கும். தசை பிடிப்புகளை தளர்த்தக்கூடியது வல்லாரைக்கீரை. வல்லாரைக்கீரை உகந்த தசை செயல்பாட்டிற்கான முக்கியமான தாதுக்கள் உங்களுக்கு வழங்குது. ஃபார் எக்ஸாம்பிள் மெக்னீசியம், மேங்கனீஸ், வல்லாரைக்கீரையில் இருக்கக்கூடிய குறிப்பிடத்தக்க அளவில் இருக்கக்கூடிய இந்த தாது பொருட்கள் எல்லாமே தசைகளில் ஏற்படக்கூடிய புண்கள், தசை பிடிப்புகள் நிவாரணம் அளிக்கிறதுக்கு ஒரு சிறந்த உணவாக இருக்கும். அதிக தீவிரம் கொண்ட உடற்பயிற்சிக்கு அப்புறம் கை மற்றும் கால்களில் தசைகள் உங்களுக்கு அப்படி இறுகி போன மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வல்லாரைக்கீரை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது அந்த அசௌகரியத்தினுடைய அறிகுறிகளை உடனடியாக குறைச்சிக்கலாம். கருமையாக உடலில் ஏற்படக்கூடிய தசை வலி, தசை பிடிப்பு இது எல்லாத்தையுமே சரி பண்ணிட்டு தசைகளினுடைய வளர்ச்சி ஆரோக்கியமாக பராமரிக்கிறதுக்கெல்லாம் மெக்னீசியம், மேங்கனீஸ் போன்ற அடிப்படையான ஊட்டச்சத்துக்கள் இருக்கக்கூடிய வல்லாரைக்கீரை உணவுகளை சேர்த்துக்கொள்ளுங்கள். மலச்சிக்கல் பிரச்சனைகள் சிகிச்சை பெறுவதற்கு வல்லாரைக்கீரை எடுத்துக்கலாம். வல்லாரைக்கீரையில் மதிப்புமிக்க நார்சத்து இருக்கு. இப்போ போதுமான அளவுக்கு நம்மளுடைய உடலுக்கு வேண்டிய நார்சத்து வல்லாரைக்கீரையில் இருக்கு. இது நம்ம உணவுகளை சாப்பிடும் போது
சரியான குடல் இயக்கத்தை உறுதி செய்யுது. இது வந்து சிறுநீரக செயல்பாட்டை ஒழுங்குபடுத்துறதுக்கும் உணவு செரிமானம் ஆகிறதுக்கும் உணவுகள் செரிமானமானதுக்கப்புறம் ஊட்டச்சத்துக்கள் வந்து சரியான அளவில் உறிஞ்சப்படுவதற்கும் ஹெல்ப் பண்ணுது. ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக நச்சு கழிவுப் பொருட்களை வழிகட்டுறதுக்கு மிக முக்கியமான ஒரு இதாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து மலச்சிக்கலால் அவதிப்படுறீங்க அப்படின்னா வல்லாரைக்கீரையை உணவுகளையும் சேர்த்துக்கலாம். வல்லாரைக்கீரை சூப்பு மாதிரி வச்சு நீங்கள் உட்கொள்வது கூட மலச்சிக்கல், அஜீரணம் இந்த மாதிரி குடல் சார்ந்த பிரச்சனைகளை வந்து கியூர் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். ஸோ உங்களுக்கு நீங்கள் வல்லாரைக்கீரை சாப்பிட்டீங்க அப்படின்னாலே அந்த உங்களுக்கு ஏற்படக்கூடிய சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்று பொறுமல், வயிற்று உப்புசம் இந்த மாதிரி எதுவுமே உங்களுக்கு வந்து இருக்காது. உங்களுடைய ஒட்டுமொத்த செரிமான மண்டலமே ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கெல்லாம் வல்லாரைக்கீரை துணை புரியும். இந்த அளவுக்கு நீங்கள் அடிப்படையான ஊட்டச்சத்துக்களை பெற்று நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த வல்லாரைக்கீரையை சாப்பிட்டு நலமாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்க்கலாம்.